அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு நிறைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், கவலை இது எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கஷ்டம், நஷ்டம், ப்ரெஷரு, டென்ஷனு இதுலேருந்து எல்லாம் நம்ம எப்படி வெளியே வர்றது, இதுக்கு என்ன ஒரே தீர்வு அப்படின்னு கேட்டோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே இதுக்கு நமக்கு தீர்வை சொல்லுது. என்னன்னு பார்த்தோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டை மட்டும் கவலை ஆண்டுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. அந்த கவலை ஆண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியார் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபுதாலிப் அவர்கள் இறக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியிலையும் உறுதுணையாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தவங்க இறக்குறாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தாயிஃப் நகருக்கு போகிறாங்க தாவாக்காக. அப்போது அங்கே உள்ள மக்களால் அதிகமான அளவில் அவங்க கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லால் அறியப்படுறாங்க. அவங்கள அங்கே உள்ள பேச்சு வாங்கி என்ன பண்ணுறாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட வெளியேறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவிடுறாங்க, அதாவது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் உஹது போருக்கு அப்புறமா நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் தாயிஃப் நகரில் பட்டேன் இல்லையா, அதுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் அந்த ஆண்டே கவலை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கவலை ஆண்டு முடிந்தவொடனே அல்லாஹ் தஆலா என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறான்னா, மெஹராஜ் பயணத்தை அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறான். இந்த மெஹராஜ் பயணத்தில் பல நபிமார்களை பார்க்குறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க. எல்லா விதமான அத்தாட்சிகளையும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தொழுகையை பரிசாக கொடுக்குறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தொழுகை தான் நீ முன்னாடி பட்டு வந்த பார் கஷ்டம், இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதுலேருந்து காட்டுறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கன்னு சொல்கிறான். ஸோ நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃபைனலாக நம்ம அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட வைக்கணும், தொழுகையில் வைக்கணும். தொழுகையில் வைக்கிறது மூலயமா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படிங்கிறத இந்த இன்சிடென்ட் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ்.